இன்றைய வாக்குத்தத்தம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதுவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். ரோமர் 8:15. நீங்கள் திரும்பவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏன் பயம் வருகிறது? பாவத்தின் மிகுதியினால், பாவத்தின் நிறைவினால், பாவத்தின் செய்கையினால் பயம் வருகிறது. குற்ற உணர்வு பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த பாவத்தின் அடிமைத்தன ஆவி உங்களை விட்டு நீங்கும் பொழுது அப்பா பிதாவே என்று இயேசுவை அழைக்கும் ஆவி உங்களுக்குள் இறங்குகிறது. அடிமைப்படுத்தும் ஆவி உங்களை விட்டு எப்படி நீங்குகிறது? அதற்காகவே இயேசு தெய்வமாக அவர் பரலோகத்தில் இருந்த பொழுதும் நம்மை விடுவிக்கும்படியாக அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் 2:6-10 வரைக்கும் வாசிக்கிறீர்கள். அவர் அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் பாவம் செய்யாதவராக இருந்தும், பாவம் அறியாதவராக இருந்தும், பாவத்தினால் கட்டப்படாதவராக இருந்தும், பிசாசின் சோதனைகள் அவரை மேற்கொள்ளாதபடி அத்தனையிலும் வெற்றி சிறந்த பொழுதும், பொல்லாத ஜனங்கள் தவறாக அவரை குற்றப்படுத்திய பொழுதும் அவர் தூய்மை நிறைந்தவராக இருந்தார். தேசாதிபதி சொன்னான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன் என்று. எத்தனையோ பொய் சாட்சிகள் எழும்பினார்கள். ஒருவருடைய பொய் சாட்சியும் ஒவ்வவில்லை. கடைசியில் பொறாமையினால் நிரம்பி ஒரு தவறில்லாமல் இருந்த அவரை மரணத்திற்கு தேசாதிபதியும் அவரை விரோதித்திருந்த போதகர்களும் அவரை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அந்த நேரத்திலும் அவர் நினைத்திருந்தால் பரலோகத்தை திறந்திருக்கலாம், தேவதூதர்களை வரவழைத்திருக்கலாம், அவருடைய வல்லமையை காட்டியிருக்கலாம். ஆனால் அவரோ அடிமையின் ரூபம் எடுத்தார். என் பிள்ளைங்க பாவத்தின் நிமித்தம் அடிமையாக இருக்கிறார்கள். பிசாசின் அதிகாரத்திற்கு கீழ் அடிமையாக இருக்கிறார்கள். பொல்லாத ஜனங்களுடைய அதிகாரத்தின் கீழ் அடிமையாக இருக்கிறார்கள். அவள் வாழ்க்கையில மேலே வர முடியாமல் பாவத்தின் நிமித்தம் அடிமைகளாக இருக்கிறார்கள். தெய்வ ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அடிமைகளாக இருக்கிறார்கள். நானும் அடிமையின் ரூபம் எடுக்கட்டும், என்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கட்டும், தியாகம் பண்ணட்டும் என்று சொல்லி அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். தன்னை பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். பாவம் அறியாதவர். அவருடைய ரத்தம் தூய்மையான ரத்தம். சிலுவையில் அவரை ஆணி அடித்தார்கள். ரத்தம் வெளியே வந்தது. நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார். இன்று அவர் சிந்தின ரத்தம் தூய்மையான ரத்தம், தெய்வத்தின் ரத்தம் நம் பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது பிசாசு கொண்டு வந்திருக்கும் எல்லா பாவ அழுக்கு, பாவ உணர்வு, பாவ சிந்தனை, பாவ கட்டுகள், சாபங்கள் எல்லாம் அப்படியே கழுவப்படுகிறது. விடுதலையாகிறோம். ஆனந்த மகிழ்ச்சியினால் நிரம்புகிறோம். தெய்வத்தின் பிள்ளையாக மாறுகிறோம். இயேசுவின் பிள்ளையாக மாறுகிறோம். அதன் பிறகு பிசாசை அப்பா என்று அழைக்காமல் இயேசுவே அப்பா என்று அழைக்கிறோம். இருளை நாம் அணிந்து கொள்ளாமல் வெளிச்சத்தை அணிந்து கொள்கிறோம். அந்த பாக்கியத்தை இப்பொழுது இயேசு உங்களுக்கு தருகிறார். இயேசு தருகிறார். உங்க அப்பா யார்? இயேசு என் தந்தை. வெளிச்சத்தின் இருப்பிடமாகிய அவர் எனக்கு தந்தை. அவரே ரட்சகர். அவரே ரட்சகர். பாவத்தினின்று நம்மை ரட்சிப்பதற்கு ஒரே வழியை உடையவர் இயேசு. இயேசு என்றாலே ரட்சகர் என்ற அர்த்தம். பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிப்பவர், சாபத்திலிருந்து நம்மை ரட்சிப்பவர், பிசாசிடமிருந்து நம்மை ரட்சிப்பவர். அவருடைய கரங்களில் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுதும் இருக்கும் இடத்தில் இயேசப்பா தெய்வமே உம்மை நம்புகிறேன். எனக்காக நீர் அடிமையாக உம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தீர். ஆனால் மரணத்தை வென்று உயிரோடு எழும்பி இருக்கிறீர்.
இப்பொழுது தெய்வமாக இருக்கிறீர். நீர் வந்து என்னை உமது இரத்தத்தினால் கழுவும், என் பாவத்தை கழுவும் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். இயேசு உங்களை கழுவுகிறார், சுத்தமாக்குகிறார், புதிதாக்குகிறார். பழைய பாவங்கள் எல்லாம் மறைகிறது, பழைய எண்ணங்கள் எல்லாம் மறைகிறது, பலன் வருகிறது, பரிசுத்தம் இறங்குகிறது, உங்களை சுத்தமாக அவர் மாற்றுகிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுப்பா. உமது ஜீவன் இறங்கட்டும் இயேசுப்பா, இறங்கட்டும். முழு விடுதலை வரட்டும். உமது பிள்ளையை விடுதலை செய். இந்த பாவத்தின் வேரை அறுத்து போடுகிறேன். அவர்களை விடுவியும் இயேசுப்பா. உமது வெளிச்சத்திற்குள் வரட்டும். நீ அடிமைத்தனமே இருக்கக்கூடாது. இயேசுவின் பிள்ளையாக வாழட்டும், வெளிச்சத்திலே வாழட்டும். நீர் கூடவே இரும். ஆளுகை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.